தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை இன்று உலகம் முழுவதும் தமிழ் மக்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் விவசாயத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் தை 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி அனைத்து மக்களும் புத்தாடை அணிந்து வீட்டு வாசலில் மகா கோலமிட்டு புதுப்பானையில் பொங்கல் வைத்து வழிபடுவது வழக்கம். அதேபோல தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து கோயில்களிலும் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகையையொட்டி தமிழகம் முழுவதும் பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், சுற்றுலா தலங்களில் கொண்டாட்டங்கள் களை கட்டின. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதி தனியார் கல்லூரியில் பொங்கல் விழா நடைபெற்றது. அதில் மாணவ மாணவிகள் உற்சாகத்தோடு கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு பொங்கல் வைத்த நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னேரு சுற்றுலா பயணிகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் பூங்கா ஊழியர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. அத்தோடு சுற்றுலா பயணிகள் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பொள்ளாச்சி அருகே வடச்சித்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டார். பாரம்பரிய முறையில் வேட்டி சட்டை அணிந்து மாட்டு வண்டியில் வந்த அவர் வள்ளிக்கும்மி நடனமாடி அசத்தினார். பின்னர் அங்கு நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டு விளையாடினார். திருவாரூர் ஆயுதப்படை வளாகத்தில் பொங்கல் விழா நடைபெற்றது. அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட்டும் அவரது மனைவியும் மாட்டு வண்டியில் அழைத்து வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கயிறு இழுத்தல், உரியடித்தல் போன்ற போட்டிகளும் நடத்தப்பட்டன. பின்னர் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைக்கப்பட்டது. இந்த பொங்கல் விழாவில் காவலர்கள் தங்களது குடும்பத்தோடு கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை நகராட்சி ஊழியர்கள் சார்பில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. வரதாச்சாரியார் பூங்காவில் விழா நடைபெற்ற நிலையில் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டு மண்பானையில் பொங்கல் வைத்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து உரியடித்தல், கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகளும் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஈரோடு அருகே சௌடேஸ்வரி அம்மன் கோயிலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கத்தி போடும் திருவிழா நடைபெற்றது. சத்தியமங்கலத்தை அடுத்த புன்செய்ப்புளியம்பட்டியில் பிரசித்தி பெற்ற ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோயில் உள்ளது. ஆண்டுதோறும் பொங்கல் விழா விமரிசையாக நடத்தப்படும் இக்கோயிலில் கத்தி போடும் அழகு சேவையுடன் சக்தி அளித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 10 சிறுவர்கள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் கத்தியால் உடலை கீறி வேண்டுதலை நிறைவேற்றினர். பின்னர் தீர்த்தக்குடம் எடுத்து சுவாமி ஊர்வலமாக சென்று பூஜைகள் செய்து வழிபடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறுகிறது.
தை மாதம் 1ஆம் தேதி அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதன்படி மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்று காலை தொடங்க உள்ளது. இப்போட்டியில் 1000 காளைகளும் 550 மாடுபிடி வீரர்களும் களம் காண உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதியின் இருபுறமும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு இரும்பு கம்பி தடுப்புகளும் வைக்கப்பட்டுள்ளன. போட்டியின் நிலவரம் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் முதல் முறையாக LED திரைகள் மூலமாக ஸ்கோர் போர்டு அமைக்கப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 89397 5009.